அனைவருக்கும் வணக்கம். டிவைன் பவர் 9 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பேராசிரியர் சித்ரா. இன்றைய பதிவில் ரொம்ப முக்கியமான பதிவு என்னன்னா, மணிமேகலை வரலாறு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். மணிமேகலை வரலாறு நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கண்ணகி வரலாறு போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக புரியும். இப்போது மணிமேகலை வரலாறை நாம் பார்க்கலாம். மணிமேகலை ஐம்பெரும் தமிழ் காப்பியங்களுள் ஒன்று. இக்காப்பியத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலை காப்பியத்தில் அடி இணையும் அதன் வழிபாடும் வேறு கடவுள்களின் வழிபாடும் இருக்கும் நிலையில் அது ஒரு மகாயான காப்பியமாகவே இருக்க முடியும். மேலும் மகாயான பௌத்தமானது இல்லறத்தையும் துறவறத்தையும் வலியுறுத்தும் நிலையிலும் சிலப்பதிகாரமானது இல்லறத்தையும் மணிமேகலை காப்பியும் துறவறத்தையும் வலியுறுத்துவதாலும் இவைகள் இரட்டை காப்பியங்கள் ஆகும். சிலப்பதிகாரத்திற்கு அடுத்ததாக இலக்கிய அழகில் பெருமை வாய்ந்த மணிமேகலை ஐம்பெரும் தமிழ் காப்பியங்களுள் ஒன்றாகும். இக்காப்பியத்தின் தலைவி மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் கோவலன் மற்றும் மாதவி என்பவர்களின் மகளாவாள். கோவலனின் துயர் மரணத்திற்கு பிறகு மாதவி தன் மகளை ஒரு புத்த துறவியாக வளர்த்தாள். ஒரு சமயத்தில் மணிமேகலையும் அவளுடைய தோழியும் பூப்பறிக்கச் சென்றிருந்தபோது உதயகுமரன் என்ற சோழ மன்னன் மணிமேகலையின் மீது காதல் மயக்கம் கொண்டான். கடலின் கடவுளான மணிமேகலா மணிமேகலையின் உலக இன்பங்கள் துறந்த வாழ்க்கையை பாதுகாக்க அவளை தான் அறியாமலே மணிப்பல்லவம் என்ற தீவில் கொண்டு விட்டாள். அத்தீவில் மணிமேகலை ஒரு புத்த பிடிகை மூலம் தனது முற்பிறப்பை பற்றி அறிந்தாள். அதன் பிறகு கடலின் கடவுள் மணிமேகலா மணிமேகலையிடம் அவள் ஏன் மணி பல்லவத்திற்கு அழைத்து வரப்பட்டாள் என்பதை கூறி 3 அதிசய மந்திரங்களையும் கற்றுக் கொடுத்தாள். அத்தீவில் மணிமேகலை அமுத சுரபி என்ற உணவு கிண்ணத்தை கண்டெடுத்து அதிலிருந்து அளவற்ற உணவை புகாரில் உள்ள ஏழை எளியோருக்கு வழங்கினாள். இதையெல்லாம் கண்ட உதயகுமரன் மணிமேகலை தன்னை மணக்க வேண்டும் என்று அவளை வற்புறுத்தினான். ஆனால் மணிமேகலை தன் கற்ற வித்தையை பயன்படுத்தி காயசண்டிகையாக உருமாற்றி கொண்டாள். உண்மையான காயசண்டிகையின் கணவன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் உதயகுமரனை கொலை செய்துவிட்டான். இதற்காக காயசண்டிகையின் உருவத்தில் இருக்கும் மணிமேகலை கைது செய்யப்படுகிறாள். ஆனால் தனது தாயாரின் உதவியோடு விடுவிக்கப்படுகிறாள். மணிமேகலை தன் ஞான ஆசிரியரான கண்ணகியிடம் உரையாடி அறிவுரை பெற்றாள். அத்துடன் அனைத்து மதங்களின் நிறை குறைகளை வல்லுநர்களிடமிருந்து அறிந்தாள். அதன் பிறகு காஞ்சி நகரத்திற்கு சென்று தனது ஆசானான அரவான அடிகளிடம் படிப்பினை பெற்று ஒரு முழுமையான புத்த துறவியாகி தவத்தில் ஆழ்ந்தாள். கோவலன் மாதவி தம்பதியின் மகள் மணிமேகலை இரத்தத்திலே ஊறிய துணிச்சல், பண்புகள் அதிகம் பெற்றவள். துறவியாக வேண்டும் என்று கூறி புத்த மத பிக்குனி ஒரு புறமும் தன்னை மோகத்தினால் பின்தொடர்ந்த சோழ மன்னன் மறுபுறமும் இருந்தும் மணிமேகலை அனைத்து தடை கற்களையும் துணிச்சலுடன் உடைத்தெறிந்தாள். பிறகு தன் விருப்பப்படியே புத்த துறவியாகி மக்களின் பசியை போக்குவதையே தன் கடமையாக கொண்டு வாழ்ந்த மணிமேகலை அவள் மறைவிற்கு பின் தெய்வமாக போற்றப்பட்டாள். கோவலன் இரத்தத்திலே பசு மரத்தாணி போல் பதிந்திருந்த வீரம் மணிமேகலையிடம் இருந்ததால்தான் இது சாத்தியமானது. மாதவியைப் போல் மணிமேகலையிடம் அளவற்ற பண்புகள் இருந்தமையால்தான் தனது தாயார், ஆசான் மற்றும் ஞானபிதாவின் பேச்சை மதித்து நடக்கிறாள். இக்காப்பியமே மணிமேகலை பெரியவர்களின் பேச்சை கேட்டு நடக்கிறாள் என்பது தெரிந்து கொள்ளலாம். உதயகுமரன் சோழ மன்னன் மணிமேகலையின் மீது முட்டாள்தனமான மோகம் கொண்டவன்.
நினைத்ததை அடைய வேண்டும் என்ற குணம் படைத்தவன். ஆசை இருக்கலாம், ஆனால் வெறித்தனமான ஆசை இருந்தால் அழிவு நிச்சயம் என்பதை உதயகுமரன் கதாபாத்திரம் நமக்கு காட்டியுள்ளது. மணிமேகலையின் மேல் காதல் கொண்ட உதயகுமரன் அவளது துறவியாக வேண்டும் என்ற ஆசையை அறிந்தும் கூட அவளை பின்தொடர்ந்தான். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் கஞ்சனன் என்பவன் உதயகுமரனை கொலை செய்துவிட்டான். சுதமதி என்பவள் யார்? மணிமேகலையின் நம்பகமான தோழி. மணிமேகலையை மணி பல்லவத்தில் விட்டு அவளை ஆன்மீக பாதையில் செலுத்தியதை மேகலையின் தாயாரிடம் கூட கூறாமல் சுதமதியின் கனவிலே முதலில் தோன்றி நடந்ததை கூறினாள். கடலின் கடவுள் மணிமேகலா. இது சுதமதியின் மேல் மணிமேகலா வைத்திருக்கும் நம்பிக்கையை காட்டுகிறது. இக்காப்பியத்திலே மணிமேகலையின் ஒரே தோழி சுதமதிதான். அக்காலகட்டங்களில் நண்பர்களுக்கெல்லாம் ஒரு இலக்கணமாக அமைந்தவள் சுதமதி. அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பல உண்டு. இவ்வாறு மணிமேகலை வரலாறு சென்று கொண்டிருக்கிறது. அதற்கடுத்தது பார்த்தோம்னா இன்னும் நிறைய இருக்கிறது. கஞ்சனன் என்பவன் உதயகுமரனை ஏன் கொலை செய்தான்? இந்த கஞ்சனன் யார்? அதற்கடுத்தது காயசண்டிகை யார்? இவர்களெல்லாம் மணிமேகலை கதாபாத்திரத்திற்கு முக்கியமான நபர்கள். இவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதை வரலாறை அறிந்து கொண்டு வேண்டும் என்றால் கமெண்டில் பதிவு செய்யவும். அதற்கு அடுத்ததாக நம் காயசண்டிகை யார் என்று நாம் பதிவிடலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.